ஒருத்தருடைய மரண தேதிய கூட இந்த மந்திரத்தால தள்ளி போட முடியுமா? கண்டிப்பா தள்ளி போட முடியும். நம்மளுடைய மூச்சு காத்த வணங்க வணங்க, அந்த மூச்சு காத்து நம்ம உடம்புக்குள்ள அதிக நாள் இருக்கும். அதிக நாள் இருக்கணும்னா, அப்ப என்ன பண்ணும் அந்த மூச்சு காத்து? நம்மளுடைய ஆயுள அதிகப்படுத்தும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்த அதிகப்படுத்தும். இது எல்லாமே நம்ம மூச்சு காத்து தான் எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு வருதே தவிர, நம்மளுடைய உடல் சுத்துறது கிடையாது. நம்ம உடலால எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியும்? கம்மியான தூரம் தான் பயணம் பண்ண முடியும். ஆனா, அந்த மூச்சு காத்து எல்லா இடத்துக்குமே பயணம் பண்ணிட்டு வரும். அப்படி பயணம் பண்ணிட்டு வரும்போது, நீங்க இந்த மூச்சு காத்த வணங்க வணங்க, உங்க உடல் ஆரோக்கியத்துக்கான அந்த உணவையும் அது கொண்டு வந்து குடுக்கும். அந்த உணவ நீங்க உங்களுக்கு தெரியாமயே நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிடும்போது உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாகும். அதே மாரி அந்த மூச்சு காத்து வந்து உங்கள் ஆரோக்கியமான இடத்துக்கு கொண்டு செல்லும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன உங்க மூச்சு காத்து தான் உங்களுக்கு குடுக்கணுமே தவிர, உங்க உடல் மூச்சு காத்துக்கு குடுக்க முடியாது. அப்ப மூச்சு காத்து மந்திரத்த நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண, உங்க உடம்பும் பாசிட்டிவா இருக்கும். நீங்க போற எல்லா இடமும் பாசிட்டிவான இடமாவே அந்த மூச்சு காத்து அமைச்சு குடுத்துக்கிட்டே இருக்கும்.